சார் வணக்கம் சார். நான் சார் அந்த சான்ஸ் கிடையாது சார் ஒரு பாட்டு பாடுறதுக்கு. நான் தான் சார் அது. என்னையா சான்ஸ்? உனக்கு என்னையா தெரியும்? எப்போ பார்த்தாலும் சான்ஸ் தான் கேட்டீங்களே, என்னையா உனக்கு தெரியும் சொல்லியா? அதான் சார் அந்த பாட்டு சார். பாட்டெலாம் நல்லா பாடுவேன் சார். நீங்கள் என்ன இது கேட்குறீங்களோ அதெல்லாம் பாடுவேன் சார். சரி, என்னையா தெரியும்? என்ன பாட்டெல்லாம் பாடுவா? அதான் சொல்லியா? என்ன பாட்டு? யார் ஸ்டைலில்? அதான் சொன்னா தானேயா நானும் ஏதாச்சும் உனக்கு என் கம்பெனி மூலமாக இது பண்ணுறதுக்கு சொல்லி. ஹிப்ஹாப் சாங்ஸ்லாம் நல்லா பாடுவேன் சார். நல்லா ஹிப்ஹாப் சாங்ஸ்லாம் நல்லா வரும் சார். ஹிப்ஹாப் ஹிப்ஹாப் ட்ரை பண்ணால் கன்ஃபார்மாக நமக்கு நல்லா இது வரும் சார். ஹிப்ஹாப் தமிழா மாதிரி நீங்களும் பெரிய ஊர் இப்போ ஒரு ஸ்டைலில் நீங்களும் இப்போ பண்ணுறீங்க பாட்டு. ஓகே சரி. என்ன பாட்டு சார்? அரசியலை பற்றி பாட்டு சார். இது அதோட வரிகள் மட்டும் சொல்கிறேன் சார். நல்ல காதல் கேட்டுக்கோங்க சார். அரசியல்வாதிகள் இதனை பற்றி கேட்டதெல்லாம் இந்த நிலைமை இல்லை, இந்த நாட்டுக்கு எல்லா முழுதும் வந்து போட்டு நன்கொடை கொடுத்து மக்கள் மனிதனை ஏமாற்றி செல்கிறார்கள். இதையா கேட்பது? பாட்டு பாட மட்டும் தான் சார் தெரியும், மியூசிக் தெரியாது சார். மியூசிக் பாடாமே பாட்டு பண்ணலாம் சார். பயங்கரமாக ஹிட் ஆகும் சார். எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், நம்ம ஹிட் ஆகணும் சார். மியூசிக்கே போடாம பாட்டு நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க இப்போ. அப்படியா? சரிங்க. யோ, பாட்டு போட்டு ஆல்பம் எல்லாம் விட்டாலே யாருமே பார்க்கறது இல்லை. நீ ஏன்னா என் மியூசிக்கே இல்லாமல் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறியே, யாரையா பாப்பா? நீ கொஞ்சம் நாளாக யோசிச்சு பார்த்து சொல்லியா? இல்லை சார், எல்லாம் ஒரு முயற்சி தான் சார். முயற்சி பண்ணால் தான் சார் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். முயற்சி பண்ணினே தான் சார் நான் இருக்கிறேன். சான்ஸ் இருந்தால் கொடுங்க, சான்ஸ் கொடுங்க. ஹிப்ஹாப் தமிழ் இந்த வாடி புள்ள வாடி சாங்கா? என்ன பாட்டியா பண்ணுறீங்க? இல்லை வேறு ஏதாவது தமிழண்டா அந்த சாங்கா? இல்லை சொன்னால் எங்களுக்கு நல்லா. நீங்களே எழுதி நீங்களே பாடுறது வித்தவுட் மியூசிக்கு இது இட்டாயிரும் நீங்கள் நினச்சி என்ன சான்ஸ் கேட்குறீங்க? சரி, ஏன்னா நான் இது என்ன கான்செப்ட் பாட்டோட கான்செப்ட்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எங்கடி இருக்க சாங் பண்ணலாம் சார், நல்லா வரும் சார். நான் வேணா பாடுறேன் சார். அந்த ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் வாட்டி உன்னை பார்த்தேன், உன்னை போல பெண்ணொருத்தி பார்த்தது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேனே. உன் பின்னாடி வந்தேனே, உன்னை மட்டும் பார்த்தேனே. உன்னை பார்த்து சிரிச்சேன், உனக்கு நான் ஹாய் காமிச்சேன். என்ன கண்டுக்காம போனியே, எங்கடி நீ இருக்க? மேப்பெடுத்து தேடுறேன், சுத்தி முத்தி பாக்குறேன். கனவில உன்னை கோவத்தில இருக்கேன், நான் கோவத்தில நிக்கிறேன். என் கோத்த மாற்றி போக நீயும் வந்து புட்டு போடி புள்ள. எங்கடி நீ என் வாட்ஸ்அப் நம்பர் தாரடி, வாட்ஸ்அப்பில் வாடி. சாட்டிங் நம்பர் பண்ணலாண்டி, ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பாடி. உன் பேர் மட்டும் போட்டேனேடி, என் லைஃப் என்ன சொன்னேனேடி. எங்கடி நீ இருக்க? தேடுகிறேன், உள்ளுக்குள்ள வாடுகிறேன். தேடி வாடி கண்ணுக்குள்ள இருக்கும் கண்வீலி போல பார்த்துப்பேனடி. நீ பேசினாலே போதும், வீசிடுமே மல்லிகைப்பூ சுவாசம். உன் முகத்தை பார்க்கும் போது உன் கண் மட்டும் தான் பேசும். ஜாதி மாதம் பெத்தங்க பேச்சு தூக்கி போட்டு வாடி, என்னோட மனசை பாடி. உன் பேர் மட்டும் சொல்லுதடி. எங்கடி நீ இருக்க? நான் தேடுகிறேன், உள்ளுக்குள்ள வாடுகிறேன். தேடி வாடி எங்கடி நீ இருக்க? உசினூல போல நெஞ்சில நானும் அடிக்கிறண்டி, உன்னை மட்டும் நினைச்சு வாடிக்கிறண்டி. 3 மாசமா உன்னை பார்த்தா 3 நாள்ல என்னோட மனச உன்கிட்ட தந்தேன். எங்கடி நீ இருக்க? அதுனையா எங்கடி நீ இருக்க? ஃபுல் லவ்வா? லவ்ல எக்ஸ்பீரியன்ஸா? சரி, நல்லா தான் இருக்கு. மியூசிக் கூட நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு புது ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறேன். நல்லா வர்றதுக்கு ஆல் தி பெஸ்ட்யா.